பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களின் ஆசிரியர்களான ஆசான்களான மூத்த உலமா பெருமக்களே மற்றும் இளம் ஆலிம்களே, ஆலிமாக்களே, மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமரவாலுஹு இந்த மஜ்லிஸை நிறைவாக கபூல் செய்தருள்வானாக என்ற துஆவுடன் நிறைய உலமாக்கள், அறிஞர்கள் பேச இருப்பதால் சில வார்த்தைகளோடு நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான பெருமக்களே, ஏறத்தாழ 20-21 ஆண்டுகளாக நான் இந்த பள்ளியில் இங்கே இருக்கக்கூடிய மஹல்லால் இமாமாக இருக்கிறேன். அந்த பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, கடந்த கால நினைவுகள், அதை அசை போட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன பெயரில் அசரத்து பேர் வச்சாங்கன்னு தெரியல, மனாரு தையிபாத்துன்னு சொல்லி. அதே மாதிரி எங்கள் பள்ளிக்கு மதீனா பள்ளின்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. மதீனாவுக்கு தையிபா என்ற பேர் இருக்கிறது, தையிபாவுக்கு மதீனான்னு பேர் இருக்கு. இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாகவும் மிக பெருமையாகவும் இருக்கிறது. தம்பி ஆஷிக் அலி அவர்கள் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது, நான் மஹூது மஸ்துக்கு வந்து ஹிப்ஸில் தான் தெரியும், நம்மள்ட்ட வந்து குழந்தையா இருக்கும்போது அங்கே வந்திருந்தேன், வருவார். இந்த அதே துருதுரு, இப்பவும் அதே துருதுரு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய இந்த துருதுருவை கபூல் செய்வானாக. ஏன்னா இப்படி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், உட்காந்துக்கிட்டு தான் வேலை செய்ய முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் நிறையா துவா செய்வேன். ஏன்னா ஹஸரத் அவர்கள், ரஹம் ஷரஃபுதீன் ஹஸரத் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பொழுது எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, இந்த சின்ன குழந்தை எப்படி இதை சமாளிக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதரை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறதுக்கு ஆஷிக் பெருமிக்கெல்லாம் சொல்லலை, உண்மைதான் சொல்லுவேன். மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்றால் அல்லாஹ் அவரை வேலை வாங்குகிறார், அல்லாஹ் அவரை வேலை வாங்குகிறார். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்த இதாராவை, இந்த கல்வி நிறுவனத்தை கொண்டு செல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய தந்தையுடைய துவா, மிகப்பெரிய அவர்களுடைய துவா இருக்கிறது என்பதோடு இன்றளவும் அவருடைய ஆசிரிய பெருமக்கள், உள்ளூரில் இருக்கக்கூடிய, அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற உலமா பெருமக்கள் எல்லோருடைய ஆலோசனைகளோடும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஞானத்தையும் தன் புறத்திலிருந்து மிகச்சிறந்த நல்ல ஆலோசனைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்குவானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த மദ്രஸா நிஸ்வான், மனாரு தையிபாத் போன்ற நிஸ்வான்கள் நிறைய நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இன்று நாம் பெண் சமூகத்திலே நிறைய பட்டதாரிகளை, விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, இன்னும் சொல்ல போனால் விண்வெளி பயணம் செய்யக்கூடிய விண்வெளி சாகசக்காரர்களை எல்லாம் நாம் உருவாக்கிவிட்டோம். ஆனால் நல்ல தாய்மார்களை உருவாக்க தவறிவிட்டோம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு தான் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இன்றைய நவீன கல்வி திட்டம் இவர்களை எல்லாம் உருவாக்குகிறது. எல்லாத்துலேயும் கோல்டு மெடல், ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும், கொலம்பியாவிலிருந்து ஆக்ஸ்போர்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் சிஇஓ ஆகட்டும், பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்ட் எல்லாத்துலேயும் செய்கிறாங்க.
பெண்களை உருவாக்கி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நல்ல தாயாக தோற்று போய் விடுகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய படைப்பின் நோக்கத்தை நாம் அவர்களுக்கு உணர்த்த தவறிவிட்டோம். அந்த நோக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மதரசாக்கள். கண்ணியமான பெருமக்களே, இன்று நமக்கு எப்படிப்பட்ட தாய்மார்கள் தேவை என்பதற்கு நிறைய வரலாறுகளை நாம் சொல்லலாம். எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்திருப்போம். தன்னுடைய குழந்தைகளை ஒவ்வொருவராக போர்க்களத்திற்கு அனுப்பி ஷஹீதாவதற்கு ஆர்வமூட்டி அன்னை ஹன்சாவிலிருந்து உம்மு அம்மாரா வரைக்கும் நிறைய நம்ம வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று அதற்கான தேவைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. நம்முடைய பலவீனம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் யார்கிட்ட இருந்து ஷஹாதத்தை நாடா அவங்களுக்கு தான் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான். நம்மள மாதிரி ஆளுநர்கள் அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க போறதில்லை. ஆனால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பு, குறிப்பாக தாய்மார்களுக்கு முன்னால் இருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குழந்தைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்குறது. இந்த நல்ல மனுஷனாக இருந்தால் முஸ்லீமா இருப்பான். அதான் இப்போ இருக்கக்கூடிய கண் முன்னால் நமக்கு இருக்கக்கூடிய உண்மை. அதுதான். வெறும் அந்த உலக கல்வி மட்டும் எப்படிப்பட்டவர்கள் உருவாக்குறது என்பதற்கு நாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தா போதும். அறுபகளோடு வரக்கூடிய மாணவன் செல்போனை பிடிங்கிச்சுன்னு சொல்லி செருப்புலேயே வாத்தியார் அடிக்கிற ஸ்கூல் கல்லூரி மாணவி, இப்படியாக நிறைய வன்முறைகள், ஆபாசங்கள், அசிங்கங்கள், கோழைத்தனங்கள். இந்த 3-4 மாசத்துல 14 பேர் நீட்டுக்காண்டி தற்கொலை பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு தெளிவாக தெரிகிறது, இன்றைய கல்வி முறை குழந்தைகளிடம் வன்முறை, கோழைத்தனம், அசிங்கம், சுயநலம் இவற்றைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிஸ்வான்கள், மதரசாக்கள் எல்லாம் மிக தூர நோக்கோடு, மிக நீண்ட நெடிய ஒரு வெற்றியை நோக்கி கடந்து செல்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் மிக முக்கியமாக இதில் சில விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. உங்களுடைய குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்னால் நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தேவபந்துடைய தலைமை முஃப்தி அல்லமா சயீத் சாப் பாலன்புரி ரஹமத்துல்லாஹுடைய வரலாற்றில் எழுதுறாங்க. அவங்களுடைய மனைவிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு ஏறத்தாழ 10 ஆண் குழந்தைகள். அவங்கள்ட்ட திருமணம் ஆன உடனே சொன்னாங்களாம், பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் முதல்ல அவங்க மனைவி ஹாஃபிஸ் கிடையாது, கல்யாணமான உடனே முதல்ல தன்னுடைய மனைவியை ஹாஃபிஸ் ஆக்கினாங்க. அதற்கு பிறகு வரிசையாக குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் தாய் ஹாஃபிஸாக ஆக்குகிறார்கள். எல்லா ஆண் குழந்தைகள் 10 குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வருகின்ற பொழுது அவங்க செய்யறது என்னன்னு சொன்னா, மருமகளை ஹாஃபிஸ் ஆக்கியது. இப்படியாக 10 மருமகளும் ஹாஃபிஸ், அடுத்து பேர குழந்தைகள், இப்படியாக ஒரு குடும்பத்தில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுமே ஹாஃபிஸாக ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அடிப்படையா ஒரு பெண்மணி. சமீபத்தில் ஒரு ரமலானுக்கு பிறகு அல் ஜசீராவுடைய ஒரு செய்தி தொகுப்பு, ஒரு காணொலி பார்த்தேன். இன்னைக்கு அதில் இருக்கும். அதில் இந்த வருஷம் எகிப்துடைய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் தராவிஹ் தொழு வைத்த ஒரு பிளைண்ட் ஹாஃபிஸ், கண்ணு தெரியாதவர், ஷேக் முகமது அஹமது ஹசன் அல் அஸ்ஹரின்னு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய கண்ணு தெரியாத ஹாஃபிஸ்களை பார்த்துருக்குறோம், அதனால நமக்கு பெருசாக தெரியாத நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அந்த தொகுப்பி பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த காணொலியில் அந்த மாணவருடைய தாயை பேட்டி காண்கிறார். ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு பெண்மணி, சுரையான்னு சொல்லி, எகிப்தை சேர்ந்தவங்க, இஸ்கந்தரியாவை சேர்ந்தவங்க. அப்போ அவங்க பேட்டி கேட்குறார், நீங்கள் யார், எப்படி இந்த குழந்தை ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 3 குழந்தைகள், 3 குழந்தைகளையும் காட்டுறாங்க. அதில் பெரியவர் தான் இவர், ஷேக் முகமது ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ரமலானில் தராவிஹ் தொழு வச்சிருக்கிறார். மிகப்பெரிய சபா காரி, அற்புதமான காரி. இவர் 3 வயசுல ஹிப்ஸை ஆரம்பித்து 8 வயசுல முடிச்சிருக்கிறார். கண்ணு தெரியாதவங்களாம் ஞாபகம் வச்சு.
நான் இவர் மட்டும்தான் ஹாஃபிஸ்ன்னு சொல்லி நினைச்சா, இதுக்கு அடுத்து முகமது ஃபாரிஸ்ன்னு சொல்லி ஒரு தம்பி, அவரும் பிறவியிலே குருடர், கண் தெரியாதவர், அவரும் ஹாஃபிஸா இருக்கிறார். அதற்கடுத்து ஒரு சகோதரி மலிகான்னு நினைக்கிற பேர், அந்த பிள்ளை 21 வயசு 21 ஜுஸ் பாடம் பண்ணியிருக்கு. இன்னும் அநேகமா இன்னொரு 6 மாசத்துல ஹாஃபிஸ் ஆயிருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்லா கண்ணு தெரியுற நல்லா எல்லாம் சரியா இருக்கிற பிள்ளையே இன்னைக்கு +2 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், ஆலிமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கண் தெரியாத 3 குழந்தைகள் அடுத்தடுத்து 3 பேரும் பிறவிலேயே கண் தெரியாதவன். இப்ப அந்த சுரையா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, ஒரு தாய் மனது வைத்தார் என்று 3 பேரும் ஹாஃபிஸலா ஆகியிருக்கிறான்னு சொன்னார். இப்ப பெண்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோரும் மனது வையுங்கள். இன்று உங்களுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள் காத்து கிடக்கிறது. இன்னைக்கெல்லாம் பெண்கள் ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு, சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அதனால ஒவ்வொருவரும் நியத்து வையுங்கள், என்னுடைய குழந்தைகள் ஹாஃபிதலாக இருக்கு, அதுக்கு நீங்க படிக்க வைங்க. அதுக்கு மேல இன்னைக்கு நிறைய ஹாஃபிதர்கள் இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, பேராசிரியர் நிறைய உருவாகிட்டு இருக்கிறான். அடிப்படையில் என்னுடைய குழந்தைகள் ஹாஃபிஸாக வேண்டும் என்ற எண்ணம் வையுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் ஹஸரத் அவர்கள் எப்படி என்ன எண்ணத்தில் இதை தொடங்கினார்களோ அந்த எண்ணங்களை அல்லாஹ் கபூலாக்கி கியாமத் நாள் வரைக்கும் சீரோடும் சிறப்போடும் வெற்றி வாகை சூடக்கூடிய மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, अल्हम्दुलिल्लाह।